ஹாய் கைஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம டேரக்டர் சேகர் கமலோட டேரக்ஷனில் டாக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா இவங்களாம் நடித்த படம் தான் குபேரா. இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதில் பாதி பணம் பிளாக் மணி ஆகும், பாதி பணம் ஒயிட் மணி ஆகும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பினாமியாக ஒரு 4 பிச்சைக்காரங்களை கொண்டு வராங்க. அந்த 4 பிச்சைக்காரங்களில் ஒரு பிச்சைக்காரர் தான் தனுஷ். அதுக்கப்புறம் அந்த பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்களா, அந்த 4 பிச்சைக்காரங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த குபேரா படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தில் தனுஷோட கேரக்டர் பேர் பார்த்தீங்கன்னா தேவா அப்படின்ற அந்த பிச்சைக்காரர் கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தன்னை அர்ப்பணித்து சூப்பராகவே நடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட ஆக்டிங்கே நல்லா வெளிப்படுத்திருக்காருன்னு சொல்லலாம். அவரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு நர்வஸான கேரக்டராக, பதட்டமான கேரக்டராக தான் காமிச்சிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ராஷ்மிகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயின் கேரக்டர் இந்த படத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக எழுதியிருக்காரு டேரக்டர். அவங்களோட ரோல் நல்லாவே சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வழக்கமான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஃபிலிம் இது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் தான் இது. அவ்வளோவா மாஸ் சீன்ஸ், ஃபைட் சீன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தனுஷோட இன்ட்ரோவே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்ட்ரோவாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் மாஸ் மசாலா ஃபிலிம்லாம் பார்க்குறீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்றது டவுட் தான். ஆனால் நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் மிஸ் பண்ண போய் பாருங்கள். வில்லன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே எழுதியிருக்காரு டேரக்டர். எல்லா படத்துலையும் கார்ப்பரேட் வில்லன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது கேரக்டர். பட் இந்த படத்தில் வில்லன் கேரக்டர் நல்லாவே ஸ்ட்ராங்காகவே எழுதியிருந்தார் டேரக்டர் சேகர் கமலா. ஸோ இந்த படத்தில் சாங்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒரு சாங் போய்வா நண்பா சாங் ஓரளவுக்கு ஹிட்டான சாங்ஸ் தான். மற்ற சாங்லாம் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எல்லாருமே படம் பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை. எனக்குமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம் கிளைமேக்ஸ் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிளைமேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மைனஸ் பாயிண்ட் தான் சொல்லணும் இந்த படத்துக்கு. பிகாஸ் ஸ்க்ரீன் ப்ளே தான் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை எலவேட் பண்ணி காமிக்கும். அதை பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டியூரேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 மணி நேரத்துக்கு மேலே வருது. ஸோ அதுவே ஒரு லாங்கஸ்ட் டியூரேஷன் தான். அதனால் இந்த படம் கொஞ்சம் லேகாக போகிற மாரி இருக்கும். பட் இந்த படத்துக்கு இவ்வளோ பெரிய டியூரேஷன் தேவையில்லைன்னு தான் சொல்லி ஆகணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே ஒரு 2 hours 30 minutesக்குள்ளே முடிச்சிருக்கலாம். பட் இவ்வளோ பெரிய டியூரேஷன் இந்த படத்துக்கு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அங்கங்கே லேக் ஃபீல் பண்ண முடியும். ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போகும், ஸ்லோனஸே இருக்காது. பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே லேகாக அங்கங்கே உங்களுக்கு லேக் தென்படுன்னே சொல்லலாம். இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா குபேரா. இந்த படத்துக்கு ஏற்ற டைட்டில் தான் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் காமெடி சீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கங்கே காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். மெயினாக ராஷ்மிகா அண்டு தனுஷ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போர்ஷனில் பார்த்தீங்கன்னா காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஸோ ஓவராலாக இந்த குபேரா எப்படிப்பட்ட ஒரு படமாக அமைச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப பொறுமையான ஆள் அப்படின்னா இந்த படத்தில் சொல்ல வர மெசேஜ் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ஃபிலிமாக இருக்குது. ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. ஸ்டே டியூன். பாய்.